வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் அல்ல. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் ப்ரொஃபைலில் வச்சு நம்ம டெய்லி மார்க்கெட்டில் எந்த இடம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும், எந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட் முடிஞ்ச டேட்டா வச்சு தான் நம்ம லைவ் அனலைஸ் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலில் எந்தெந்த மாதிரி நமக்கு டேட்டாஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம லைவாக பார்க்கலாம். ஓகே, மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா கடந்த 14 மார்ச் மார்க்கெட் ஒரு பையிங் சிக்னல் நமக்கு கிடச்சி மார்க்கெட் நல்ல ஒரு பையிங் ஆகி மேலே போச்சு. ஸோ போன மார்க்கெட் மறுநாள் மார்க்கெட் 15 மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இன்றைக்கி க்ளோசிங் நடந்திருக்கு, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. ஓகே, அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து இப்போ இன்றைக்கி க்ளோசிங் நடந்திருக்க இடம் 22,000. அப்போ இந்த 22,000 மார்க்கெட் மேலே போகுமா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதே நேரத்தில் மார்க்கெட் 22,000 மார்க்கெட் கீழே வருமா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். கீழே எந்த இடம் சப்போர்ட்டாக இருக்கும், மேலே போச்சுன்னா எந்த இடம் நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நம்ம பார்க்குறோம். ஸோ இது மார்க்கெட் ப்ரொஃபைலை வச்சு நம்ம பார்க்குற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னால தவிர மற்றபடி இதில் வேறு எந்த ஒரு டேட்டாவும் நம்ம இதில் நேராக பார்க்கல. இப்போ மார்க்கெட் இந்த க்ளோசிங் நடந்திருக்க இடம் இருக்கு இல்லையா, இந்த க்ளோசிங்க்கு மேலேயோ இல்லைனா க்ளோசிங்க்கு கீழேயோ மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, இப்போ இந்த க்ளோசிங் நடந்திருக்க இடம் இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகி மேலே போகுது அப்படின்னா வேல்யூ ஏரியா ஹை. அப்போ இந்த வேல்யூ ஏரியா ஹை அப்படிங்கிறது மார்க்கெட்டில் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அது பார்த்தோம்னா நமக்கு 22,030. ஓகே, மார்க்கெட் இந்த இடத்தையும் தாண்டி மேலே போகுது அப்படின்னா அப்போ ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. ப்ரீவியஸ் டேவுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 22,127. இந்த 22,127 மார்க்கெட் ஹையை கிராஸ் பண்ணுது, இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலையும் தாண்டி மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா 22,185. ஓகே, 22,185 22,185 தாண்டி மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா 22,70 அப்படிங்கிற ஆமாம் 22,70 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் மேலே போகும். ஏன்னா அது அதுக்கு முந்தின நாத்தினுடைய, அதாவது 13ஆம் தேதியினுடைய மார்ச் 13ஆம் தேதியினுடைய வேல்யூ ஏரியா ஹை. ஓகே, இந்த வேல்யூ ஏரியா ஹையெல்லாம் தாண்டி மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகி இங்கே ஓப்பன் ட்ரைவ் ஒன்று இருக்குது. அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகி அந்த ஓப்பனில் இருந்தே மார்க்கெட் அப்படியே கீழே வந்துருக்கு. ஸோ அந்த ஓப்பன் ட்ரைவ் நமக்கு ஒரு நிமிஷம். ஓகே, மார்க்கெட் இந்த ஓப்பன் ட்ரைவ் இருக்குது. இந்த ஓப்பன் ட்ரைவ் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஏன்னா அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகி அந்த இடத்த இந்த ஓப்பன் ட்ரைவுங்கிற இடத்துக்கு மார்க்கெட் வரணும். ஸோ இது வரைக்கும் வரல மார்க்கெட் ப்ரொஃபைல் படி. ஓகேவா, மேலே வரல மார்க்கெட் ஒருவேளை நாளைக்கு அந்த ஓப்பன் ட்ரைவுங்கிறத மார்க்கெட் ரீச் பண்ணுதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் லைவாக. இந்த இடம் நமக்கு பார்க்கும்போது எவ்வளோ அப்படின்னா 22,450. சரி, மார்க்கெட் கீழே வருது அப்படின்னு வச்சுக்கோமே, நமக்கு மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா எந்த லெவலுக்கு வரும்? க்ளோசிங்கிலேருந்து மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா எங்கே வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு இமிடியேட்லியான சப்போர்ட் இந்த இடம். நான் இந்த இடம் அடிக்கடி நம்ம சொல்லிட்டு போன அன்னைக்குள்ள வீடியோலேயே நம்ம பார்த்துருக்கோம். இந்த இடம் நமக்கு ஒரு சிங்கிள் பிரிண்ட் ஜோன். ஸோ சிங்கிள் பிரிண்ட்டுங்கிறது நமக்கு ஒரு அதிகமாக வால்யூமாக ட்ரேட் ஆன இடம். ஸோ அந்த இடம் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் இந்த இடம் வரும்போது ஒரு பையிங், அதாவது என்னென்னா ஆல்ரெடி ஏற்கனவே அந்த இடத்துல பையிங் நடந்திருக்கும். அந்த இடத்துல திருப்பியும் பையிங் நடக்க வாய்ப்பு இருக்குது இந்த இடம், இந்த ஜோன். ஸோ அப்போ இந்த இடம் நமக்கு ஒரு பையிங் சப்போர்ட்டாக இருக்கும். அந்த இடம் தான் 22,900. சாரி 21,900 மன்னிக்கணும், 21,900. அந்த 21,900 அப்படிங்கிற லெவல் வரும்போது மார்க்கெட் ஒரு பையிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அந்த இடம் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, இது எல்லாமே நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் உள்ள சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் வச்சு பார்க்குறோம். ஓகே, ஏன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் பற்றி நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் ப்ரொஃபைலில் எந்தெந்த மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, எந்தெந்த மாதிரி நடந்தால் என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒவ்வொரு நாள் நம்ம வாட்ச் பண்ணுறோம். அப்படி நம்ம பார்த்து தான் மார்க்கெட் ப்ரொஃபைலில் இருக்கிற ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். நீங்களும் லைவாக மார்க்கெட்டை மார்க்கெட் ஹவர்ஸில் மார்க்கெட் ப்ரொஃபைலை வச்சு நீங்கள் லைவாக அனலைஸ் பண்ணுங்கள். மார்க்கெட் எந்தெந்த மாதிரி, அதாவது டிபிஓஸ் இருக்கு இல்லையா, அந்த டிபிஓஸ்க்கு மெயின்
மார்க்கெட் எந்தெந்த மாதிரி டிபிஓ வந்து ஃபார்ம் ஒரு இடத்துல இப்போ ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாக்குள்ளே வந்து மார்க்கெட் டிபிஓ கொடுத்தா எப்படி இருக்குது, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் எத்தனை டிபிஓ ஃபார்ம் ஆனால் எப்படி இருக்குது. இந்த டிபிஓ வச்சு தான் மார்க்கெட் வந்து நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலை பார்க்குறோம். அந்த டிபிஓ தான் நமக்கு வந்து மார்க்கெட்டோட டைரக்ஷன் எங்கே போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து முழுமையாக தெரிவிக்கும். ஸோ இன்னைக்கு பாருங்கள், அதுக்கு முந்தின நாள் பாருங்கள், இது வந்து நமக்கு வந்து ஒரு மார்ச் 14ஆம் தேதி ஒரு நமக்கு ஒரு சிங்கிள் பிரிண்ட் ஜோன். ஸோ அதே மாதிரி இந்த இடத்த பாருங்கள், 15ஆம் தேதி பாருங்கள், 15ஆம் தேதி பார்க்கும்போது இந்த இடம் ஒரு சிங்கிள் பிரிண்ட் ஜோன். காலையிலே மார்க்கெட் அந்த அரை மணி நேரத்துலேயே மார்க்கெட் நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். அப்போ மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஏப்ரலில் வந்து சிங்கிள் பிரிண்ட் வந்து கீழே இருந்து விழுந்திருந்தால் அது பையிங்காக இருக்கும். ஸோ இது வந்து பையிங் டேயில், இது வந்து செல்லிங் டேயில். அப்போ 15ஆம் தேதி வந்து நமக்கு வந்து செல்லிங் டேயில் விழுந்திருக்கு. செல்லிங் டேயில் விழுந்தால் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகும் அப்படிங்கிறது மார்க்கெட் ப்ரொஃபைல் படி. அப்போ இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ஒரு செல்லிங் நடந்த இடம் அப்படிங்கிறத நம்ம காட்டுறோம். அப்போ நாளைக்கு மார்க்கெட் நமக்கு வந்து ஓப்பன் ஆகும்போது இந்த இடத்துல நமக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னு வைங்களேன், இந்த ப்ரைஸ் அதாவது இந்த இது வந்து ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்கிட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி ஒரு 3 டிபிஓ நமக்கு 4 டிபிஓ கொடுக்கு அப்படின்னா, அப்போ நம்ம வந்து இந்த இடமே நமக்கு வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் உடைக்கும் போது அடுத்து வந்து ஃபர்தராக மூவ் ஆக போகுது அப்சைடில் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் டைம் ஃப்ரேமில் நீங்கள் வச்சு பார்த்துட்டிங்க அப்படின்னா, அரை மணி நேரத்தில் மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி வந்து சிங்கிள் பிரிண்ட், அதாவது சிங்கிள் பிரிண்ட் வந்து நமக்கு கீழே ஃபார்ம் ஆகுதா மேலே ஃபார்ம் ஆகுதான்னு பாருங்கள். அது ஏ பீரியடில் தான் ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறது இல்லை. சில நாள் பி பீரியடில் வரலாம், சி பீரியடில் வரலாம். மார்க்கெட் ஏ பீரியடில் வந்து மார்க்கெட் இப்போ ஏ பீரியடில் வந்து மார்க்கெட் இந்த இடத்துல கன்சால்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஏ பீரியடுக்கு அப்புறம் பி பீரியடில் பார்த்தீங்கன்னா பிஏசி இந்த மாதிரி இருக்கிற அந்த பீரியடில் வந்து நமக்கு வந்து ஒரு சிங்கிள் பிரிண்ட் கிடைக்கும். அப்போ அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு பையிங் ஏற்படும். நீங்கள் வந்து ப்ரீவியஸ் டேனுடைய மார்க்கெட் ப்ரொஃபைல்லாம் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த வெள்ளையாக இருக்கிறது வந்து நம்ம வந்து சிங்கிள் பிரிண்ட் ஜோன்னு சொல்லி நம்ம கலர் தான் நம்ம செட்டிங்கில் கொடுக்குறது தானே, அது நமக்கு வந்து கொடுத்துருக்குறோம். நீங்கள் வந்து ப்ரீவியஸ் டே அதுக்கு முன்னாடி உள்ள மார்க்கெட் ப்ரொஃபைல்லாம் வச்சு பாருங்கள் எந்தெந்த மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இப்போ இது பாருங்கள், இது டி பீரியடில் தான் நமக்கு வந்து அன்றைக்கி இது கொடுத்துருக்கு. இன்றைக்கி தேதி என்னென்னு பாருங்கள், மார்ச் 12ஆம் தேதி. 12ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா டி பீரியடில் தான் நமக்கு வந்து சிங்கிள் பிரிண்ட் கிடச்சிருக்கு. அப்போ டி பீரியடுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் மேலே மூவ் ஆகிருக்கு. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே, அதே மாதிரி இது பாருங்கள், இது வந்து எல் பீரியடில் நமக்கு வந்து ஒரு சிங்கிள் பிரிண்ட் விழுந்திருக்கு. மார்க்கெட் எல் பீரியடில் சிங்கிள் பிரிண்ட் விழுந்தோடனே மார்க்கெட் அன்றைக்கி வந்து எல் பீரியடுங்கிறது லாஸ்ட் க்ளோசிங், அதாவது 3 மணி அந்த டைமில் தான் நமக்கு வந்து சிங்கிள் பிரிண்ட், 2 சிங்கிள் பிரிண்ட் தான் அன்றைக்கி நீங்கள் விழுந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் மறுநாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பாருங்கள் எங்கே ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள் கரெக்டாக வந்து அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அந்த இன்றைக்கி இது 11ஆம் தேதி சிங்கிள் பிரிண்ட் வந்து எல் பீரியடில் விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் 13ஆம் தேதி 12ஆம் தேதி பாருங்கள் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். மார்க்கெட் ஓப்பன் ஆனது கரெக்டாக பாருங்கள் அந்த சிங்கிள் பிரிண்ட் ஜோன் கிட்ட தான். ஓகேவா, மார்க்கெட் வந்து சிங்கிள் பிரிண்ட் ஜோனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேலே போயிருக்கு. திருப்பி வந்து நமக்கு வந்து அந்த டி பீரியட்லாம் வந்து மார்க்கெட் கீழே வந்துருக்கு, சிங்கிள் பிரிண்ட்டுக்கு கீழே வந்துருக்கு. நம்ம சிங்கிள் பிரிண்ட்டுக்கு கீழே வந்து இந்த டி பீரியட்லேருந்து மார்க்கெட் பையிங் நடந்திருக்கு. இப்படி தான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நம்ம வந்து ஒவ்வொரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த இடம் எதுக்கு நம்ம மார்க்கெட்டை எதிர்பார்க்குறோம், இந்த இடத்துக்கு கைக்கு வரும் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, கடந்த ஒரு 2-3 நாளாகவே மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இது வந்து ஓப்பன் ட்ரைவுங்கிறது வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் படி வீக்கர் ரெஃபரன்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து என்ன ஆகும்னா இந்த இடத்துக்கு மார்க்கெட் திருப்பி வரணும் அப்படிங்கிறது மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய தியரி படி. ஆனால் இன்னும் மார்க்கெட் அந்த இடத்த வரல. ஒரு 2 or 3 டேஸில் அந்த இடத்த மார்க்கெட் வந்து ரீச் பண்ணும். ஸோ அப்படி வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்தோன்னா நேற்றுக்கு முந்தா நாள் வந்து வரல. ஸோ அதுக்கு நாள் அப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் நமக்கு அந்த இடத்துக்கு வரல. ஸோ இந்த இடம் வந்து நமக்கு வந்து எதிர்பார்க்குறது நம்ம இந்த கைக்கு, அதாவது 22,450 அப்படிங்கிற லெவல். அப்போ இந்த 22,450க்கு மார்க்கெட் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதான் மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய தியரி படி. ஓகேவா, மார்க்கெட் எப்படி வேணாலும் நடக்கலாம். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். நாளைக்கு மார்க்கெட் வந்து சப்போர்ட் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலே தான் இன்றைக்கி க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலே நமக்கு வந்து மேலே போகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக மேலே வந்து மூவ் ஆக போகுது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேலே போகுச்சு அப்படின்னா அந்த 22,200 அப்படிங்கிற லெவல், அந்த ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியா ஹை, இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் மேலே வரும்.
இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது 22 125 இது 22200 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகே, இந்த இடம் வரைக்கும் மார்க்கெட் மேலே வரும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அதுக்கு மேலேயும் மார்க்கெட் போகலாம். நம்ம வந்து ஒரு சின்ன லெவலுக்குள்ளே மார்க்கெட் ப்ரொஃபைலை வச்சு பார்த்து நம்ம வந்து ஒரு ட்ரேடிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, இதை நம்ம வந்து நம்மளுடைய டார்கெட்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வேறு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கல. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் வந்து லைவாக செக் பண்ணுங்கள், மார்க்கெட் வந்து எந்தெந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் இப்போ நம்ம வந்து கால் சைடு எடுக்க போகிறோம். இன்றைக்கி வந்து இப்போ ஆப்ஷன் செயினில் பார்த்தோன்னா 2 சைடுமே வந்து நமக்கு வந்து சேமாக தான் இருக்குது ஐவி. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு காலையில் ஓப்பன் ஆகும்போது ஓப்பனுக்கு அப்புறம் ஒரு 15 நிமிஷம் ஓடினதுக்கப்புறம் ஐவி எந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு பாருங்கள். மார்க்கெட் இப்போ வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலே நமக்கு ட்ரேட் ஆகுது அப்படின்னா அப்போ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பையிங்கான ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். மார்க்கெட் வந்து ஒரு பையிங் கான்ஃபிடென்ட்டில் இருக்குது. அப்போ அந்த டைமில் வந்து நமக்கு வந்து ஐவி வந்து கால் சைடில் இன்க்ரீஸ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஐவி கால் சைடில் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து மார்க்கெட் மேலே போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லைவாக ஒரு நாள் மார்க்கெட் வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணும்போது தான் நமக்கு வந்து தெரியும் மார்க்கெட் எந்தெந்த மாதிரி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.